அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது அடுத்த ஒரு தலைப்பை பார்க்க போகிறது இந்த குண்டலினி. இந்த குண்டலினி இயக்குகின்ற விதத்தை ஆராய்வோம். எப்படிலாம் அது இயங்குது அப்படிங்கிற ஒரு விதத்தை ஆராய்வோம். குண்டலினி ஆகிய பிரம்மசக்தியையும், ஜீவசக்தியாகிய விஷ்ணு சக்தியையும், பிராணசக்தியாகிய சிவசக்தியையும், பிராணமய கோஷத்தையும், அதன் மூலம் அன்னமய கோஷத்தையும் இயக்குகின்ற விதத்தை ஆராய்வோம். குண்டலினியானது முதுகுத்தண்டின் அடியிலுள்ள மூலாதாரத்திற்குள்ளிலிருந்து பொங்கி எழுந்து அங்கு ஒன்றுக்கொன்றாக 7 சிமிழ்களை இட்டது போன்று ஒரு நுண்ணிய 7 அடுக்கு அணுக்கூட்டொன்றை அமைத்து அதன் வெளிக்கூட்டில் மாத்திரம் மந்தமான கனல் போல தகதகவென்று கொதித்து கொண்டிருக்கும். யோகியவரல்லாது மற்றையோர் உடம்புகளில் உள்ளடுக்குகள் 6ம் தொழிற்படாது உறங்கிக் கொண்டே இருக்கும் என்பது முன்னே கூறப்பட்டது. நாம் போன்ற சாதாரண மக்களின் உடம்புகளில் மந்தமான இந்த சிறு கனல் முதுகுத்தண்டின் ஊடாக மேலேறி கணுவுக்கு கணு பூக்காம்பு வழியாக ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் இடைவிடாது சென்று கொண்டிருக்கும். விஷ்ணு சக்தியாகிய ஜீவசக்தியோ உடம்புக்கு வெளியே இருந்து ஆதாரம் ஒவ்வொன்றிற்குள்ளும் ஒரே காலத்தில் வந்து புகுந்து கொண்டிருக்கும். அதுவும் இடைவிடாது நடந்து கொண்டே இருக்கும். இவ்வாறு இந்த 2 சக்திகளும் அகத்திலிருந்து ஒன்றும் புறத்திலிருந்து ஒன்றுமாக வட்டமாக இருக்கும். ஆதாரங்களின் மேல் மட்டத்தில் எதிர்த்து சந்தித்து ஒன்றோடு என்று மோதி உராயவே அந்த வேகத்தால் ஆதாரங்கள் யாவும் சக்கரங்கள் போல சுழலும். அப்போது அவை நீர் சுழலிகள் போல காணப்படும். ஜீவசக்தியின் 7 கலைகளில் ஒவ்வொன்றும் கலை மாத்திரமே. ஒவ்வொரு ஆதாரத்தின் விரிவும் உதாரணமாக மூலாதாரத்தில் விரிவது 4 கலையாகும். அது வண்டு சக்கரத்தின் நடுக்கூடத்திலிருந்து கால்கள் பறந்து செல்வது போலவும், குரவன் தட்டு முடையும் பொழுது அடியிலிருந்து போலவும் அக்கலைகள் 4 கால்கள் விரியும். எஞ்சி நின்ற 6 கலைகளின் சக்திகளும் அக்குரவன் தட்டை சுற்றி முடைவது போன்று இந்த 4 ஆற்கால்களும் போலவும் மேலும் கீழுமாக மாறி மாறி மிக வேகமாக ஓடும். அப்போது அந்த நீர்ச்சுழி போன்ற ஆதாரம் தனித்தனி இதழ்களுக்கிடையே 4 இதழ் பூ போல காணப்படும். மூலாதாரத்தில் நாற்கால்களையும் நாற்கார் கலைகளையும், மண்ணீரலும் குறியடியிலும் 6 கார் கலைகளையும், உந்தியின் 10 கார் கலையையும், நெஞ்சில் 12 கலையையும், கழுத்தில் 16 கலையையும், புருவ நடுவில் 96 கலையையும் இந்த விதமாக விரிந்தால் அந்த சக்கரங்கள் அத்தனை. இத்துடன் தலைப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதோட அடுத்த ஒரு பகுதியாக அடுத்த ஒரு தலைப்பில் வரும். இதோட தொடர்ச்சியாக தான் வரும். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் நீங்கள் தகுந்த குருவோட இருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். குரு இல்லாதவங்க இறைவனை நினச்சி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.